என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு இந்த மக்களை வெற்றியாக வாழ வைக்கணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு சிவகங்கை. சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள், சிற்றவையின் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவார். சிவகங்கை கரையினிலே அழகான தில்லை மனவும் அன்னை அவள் வாழும் இடம். கருப்பசாமி, என் மகனுக்கு வாழ்க்கையும் தொழிலையும் செம்மைப்படுத்தி கொடு அப்படின்னு கேட்டு வந்தவங்க வரலாம். கால் வந்துட்டு எங்க கருப்பசாமி. அடுத்து 3 முறை கால் வந்துட்டு வாப்பா. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல என் தங்கை மாரியனுடைய எல்லைகள் அந்த எல்லையில இருக்கு. விநாயக பெருமானுடைய கோயிலும் இருக்கு. ஆனா உங்களுடைய உள்ளத்துக்குள்ள கருப்பசாமிங்கிற தெய்வம் குடிகொண்டு இருக்கு. ஆனா 3 ஆண்டு காலங்களாக நம்ம எடுத்த முயற்சிகள்லாம் வேஸ்டா போச்சு. தெய்வம்லாம் நமக்கு இருக்கா அல்லது விலகி விட்டதா, ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்க மாதிரி தெரியுதுங்கிற சந்தேகம் உங்க உள்மனத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. கிரகங்களாலும் மாந்திரிகத்தாலும் பொறாமையால் சில தவறுகள் நடந்தது உண்மை. அதனால வெளிநாடு சம்பந்தமான ஒரு செய்தியை இன்னும் பெற முடியவில்லைங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்துல. இன்னும் ஒரு 2 சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதனால இன்னொரு 29 நாளையில உனக்கு ஒரு விசா வர வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அடுத்து புனிதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு உன்னை செம்மையா வாழ வைக்கிறேன். ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு பிளானை நடத்தி சந்தோஷமா போட்டு தந்தா போதுங்களா? கால்னு சொல்லலாம். முதல் உத்தரவுக்கு வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. ஆனை இன்னொரு மாலை வேடா. நீங்க கர்மசாமிக்கு மகனே வெற்றி அடைந்து பெரும் வாழ்வை பெற்று என்னாலும் உயர்ந்திருப்பாய். உன்னுடைய பணமெல்லாம் வீடு வந்து சேரும். கடன் பட மாட்டேன். இந்தா செல்வாக்கா இருப்பா. வெற்றி மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுப்பா. அதே சிவகங்கை எல்லை கனி நற்கனியா இருப்பாய் அம்மா. சாப்பிட்டு போங்க, அறகுறையா போயிடக்கூடாது. அதே சிவகங்கை எல்லை என் மகனை திருத்தியும் தரணும், வாழ்க்கையை அமைச்சும் கொடுக்கணும்னு கேட்டு வந்த பெண்மணியார். பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் போன நேரம் மானங்க இல்லை, அந்த மான் போன மாயம் என்ன. வரலாம். உன் மகனுடைய வாழ்க்கையில ஒரு பெண்ணான ஒரு பெரிய வேதனையும் துயரமும் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அதுல எந்த ஒரு குறையும் இல்லாம நடத்தி தாரேன். இன்னொருத்தன் மதுவால மயங்கி மனவேதனையை கிளப்பிக்கிட்டு இருக்கான். அதனால பணத்தால நஷ்டம், தொழிலால மனவேதனை. அவன் கேரக்டர் மட்டும் சரியாயினா எங்க வாழ்க்கையே நல்லாயிரும் சாமி. ஊர்ல ஆவலாது எங்களால கேட்க முடியலன்னு உள்ள நொந்துக்கிட்டு அலையுத. கால் வந்துட்டு வா. எங்கப்பா பூனை இருக்கு? உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு மனதை திருத்தி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் மகனே?
தொழில் உள்ள காசு பணத்தை வர வைக்கிறேன், வெற்றியாக்கி தரேன். இந்தா சந்தோஷமா இருக்கு. அதே சிவகங்கை எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க. என்னப்பா பொம்பளை பிள்ளை எங்கப்பா இருக்கு? என்னப்பா அவளுக்கு கால் வந்துட்டாங்க ஒண்ணு கூட கால் வந்து கண்ணுக்கு இந்த அழகு எந்த ஊர் உங்களுக்குலாம்? உங்க எல்லைக்குள்ள போன கருப்பசாமி தெரியுதார இருக்காரா? அது மட்டும் இல்ல, ஒரு கம்மாக்கரைக்கு போன ஒரு அம்மன் தெய்வம் இருக்காங்களா? 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய பணமும் உன்னுடைய தொழிலையும் கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். தேவையில்லாம உறவினர்களுக்குள்ள மனப்பகைகள் தோன்றி சில உள் உபாதைகளால் உங்க குடும்பம் நிம்மதி அடைந்திருக்கு. இப்போ இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு கிரகத்தால் எதுவும் தடை இருக்கா, அல்லது மனிதர்களால் எதுவும் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு எதுவும் மாயைகள் படிந்திருக்கா? இதுக்கு சில தெளிவும் கிடைக்கணும், நடைமுறையும் சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்திருக்க. கால் வந்துட்டு வரலாம். செய்வன விவர கோளாறுகள் எதுவும் நடக்கல. வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா ஒண்ணு தெய்வமா வருது, உங்க குடும்பத்தை சேர்ந்த ஆத்மா. அதை நீங்க கும்பிட்டுக்கலாம், தவறு இல்லை. இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு அது இடைஞ்சல் கொடுக்காது, நல்லதைத்தான் செய்யும். ஐப்பசி மாதத்துக்குள்ள உங்களுக்கு வரன் வந்து சேர்ந்துரும், கல்யாணம் நடந்துரும், மனப்பூர்வமா நல்ல வாழ்வா. வேற என்னப்பா வேணும்? அடுத்த மாதம் தெளிவாயிரும். வா பக்கத்துல வாப்பா, நேராவது வாப்பா வீட்டுக்கு. அத வர வச்சு தாரேன், தைரியமா இருக்கு. அதான் சொல்லிட்டோம்ல, நீ சொன்னோம்ல, வருது கும்பிட்டுக்கா, நல்லா இருக்கும். இந்தாப்பா, கடன் தீரும், தொழில் அமையும், புண்ணியம். கருப்பசாமி, சிவகங்கை எல்லை சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? என்னக்கா சொத்து எங்க இருக்கு? ஒரு பயலை கால் அனுப்புவாங்க. மாறி போச்சு, அமைதியா உட்கார முடியாதா? அப்ப நின்னுக்கா, அங்க தள்ளி நின்னுக்கா, அங்க தள்ளி நின்னுக்கா. இன்னொரு தடவை கும்பிட்டு வா, மகிழ்ச்சியா கும்பிட்டு வா. வரலாம். உன் வயலை போய் பார்த்தேன், அந்த பத்திரத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது ஒரு நம்பர் மாறி இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. உண்மையா? அந்த பதில்ல தான் இதை விற்க முடியாம இன்னொருத்தர் தடை இருக்கு. அதனால அதை நீக்கி உனக்கு வித்து தந்தா போதும்ல, போயிட்டு கடனை தீர்த்து தரப்பிடும். வரலாம், விழுந்துடக்கூடாது. காப்பாத்தி தரேன், ஒரு மாதத்துல வித்து தரேன், தைரியமா இருந்தா. கருப்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி, சிவகங்கை போய் உட்காருங்க. ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி. அப்படியே நில்லுங்க, நில்லுங்க. அமைதி, வாங்க போல. ராம்நாட்டு பகுதி, என் பிள்ளைக்கு தொழிலும் வாழ்வும் அமைச்சு தரணும் கேட்டு வந்தவங்க. யாரெல்லாம் வந்தீங்க? அவர் எங்க வீட்டுக்காரர?
வாங்க நேரம் கால் ஒன்று வரலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையில ஒருவருக்கு கொஞ்சம் நேரங்கள் கிரகங்கள் சரி கிடையாது. அந்த மனநிலை என்ன விஷயம்? அப்படியா? கால் வந்துட்டு வாப்பா. எப்பா நீங்க எங்கேயும் கடாய் வெட்ட வேண்டியது இருக்கா? ஏன் அதை வெட்டல? அந்த போது நிக்க அந்த சாமி. எந்த சாமி கொட்டணும்? அந்த கடாய் வந்து நிக்கி. எனக்கு அந்த குறையை தீர்க்காம அவங்களுக்கு சொல்லாதடா அப்படி சொல்லுவார். என்ன செய்யறது? எப்ப கொடுப்பீங்க? 8 நாள் செஞ்சிருவியா? மாற மாட்டிய? கால் நிறுத்துவா. உன் பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடுக்கணுமா? தொழிலையும் அமைச்சு தரேன், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். ஆவணி மாதத்துக்குள்ள நடந்துரும். மூல கடாயை வெளியிட்டு மீண்டும் வந்து என்னைய பாருங்க, காப்பாற்றி தரேன். சாப்பிட்டு போங்க. அதே ராம்நாட்டு பகுதி எல்லை என்னுடைய தொழில் சம்பந்தமாக தடையும் குழப்பமும் இருக்கு, அதை சரியாக்கி தரணும்னு காட்டணும். என்ன தொழில் நடத்துறீங்க? கால் வந்துட்டுவாங்க. வீசுது அம்மா, இந்த வீசாது உட்காருமா. வர முடியாதா? இன்னொரு தூரம் கால் வந்துட்டுவாங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வன வைவன தகடு எதுவும் இருக்கா சாமி அப்படின்னு கேட்டேன். அப்படி நடந்தது உண்மை. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்துடுறேன். அதனால இப்போ உனக்கு வியாபாரத்திலையும் தடை, இடமாற்றம் செய்ய வேண்டிய இருக்குங்கிற ஒரு மனக்குழப்பம், சரக்கு போட்ட சரக்க வித்து விரையாக்க முடியாத வேதனை, இதெல்லாம் நடக்கு. ஓயாம ஒருத்தன் திருதுன்னு உங்களை நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே போறான். சரானா? அவனுடைய பார்வையிலையும் அவன் செயல்லையும் உங்களுக்கு தடை நடந்திருக்கு. அவன் பார்வையை மாத்தி தாரேன், உன் தொழிலை வளமாக்கி தாரேன். கால் ஒன்று பார்ப்பான். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு? வாங்க, இந்த பக்கத்துல வா, பாக்குறேன். இந்த செய்வனையை நீக்கித்தாரேன். காலை காட்டுமா? சரி, அடுத்து வருகிற பொழுது இந்த வீக்கத்தை குறைச்சிருவோம். என்ன, இந்த கனியை அறுத்து புழிஞ்சு சாப்பிட்டு தேய்ச்சி குடி, சரியா போயிடும். அடுத்த இப்ப உத்தரவு சாப்பிட்டாரு இல்ல, அடுத்து பேச. கர்மதாமிக்கு சாப்பிட்டு போங்க, அரைவரையா பேருப்படாப்பா. கல்யாணம் பற்றி காட்ட வந்தவங்க கால் வந்துட்டு வா. வேற்காடு வீட்டிருப்பாள் மேல்முருகன் அன்னை அவள். மாரியம்மா வரவங்க கூட எங்க இருக்கா? வீட்டுக்குள்ளே இருக்காளா? நல்லா கும்பிடுவியா அவளை? ஏன் அதான் உன் முன்னார வந்து நிக்கிறான். வேப்பரையெல்லாம் வச்சுக்கிட்டு கால் நினைப்போம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கல்யாணம் நடக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நடந்து இடைத்தடைகள் ஏற்பட்டு ஊருக்குள்ள கொஞ்சம் தலகாட்ட முடியாத கேவலமும் மனவேதனையும் அடைந்து விட்டீர்கள்.
இதற்கு ஓம் பக்கத்துல குறை இருக்குமோன்னு சில பேர்களுடைய பேச்சு. வந்தவங்க சரீரன்ட்டு போயிட்டாங்களே, அப்படி என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஓம் வேதனை. இதுக்கு மனிதர்கள் காரணம், கிரகங்களும் காரணம். உற்றார் உறவினர் என்று வைத்திருக்க வேண்டாம், எல்லாருமே உடன் பிறந்தே கொள்ளும் வியாதிகள். புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். கால் ஒன்று வா இருக்குதா புடிச்சு. அதனால இப்போ இந்த கல்யாண விஷயத்தை நடத்தி ஜெயிச்சு தாரேன். என்ன, சில பணங்கள் வெளியில இருந்து உங்களுக்கு வர வேண்டி இருக்கு, அதையும் வர வச்சு தாரேன். என்ன, இன்னொரு இடம் ஒன்று செட் பண்ணி, இங்க இடம் நல்லதா வேற எத்தனை இடத்துல பார்த்துருவோமா அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை இருக்கு. கொஞ்சம் சொந்தக்காரங்கள்ட்ட அகண்டு இருந்தா நமக்கு சந்தோஷம் தான்டா. வேற இடத்துல வீடை கட்டி வளமா வாழ வச்சிருவோம். 2 ஆம்பளை பையன் பிறப்பான், சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி. அசத்துடா தம்பி, நல்லா இருக்கு. இந்த மகளே ஒரு கேள்வி கேட்டுக்கா. நான் வந்து என் ஒரு பொருள் பண்ணேன், அவங்க சங்கட்டத்தோட கொண்டு வந்து சேர்க்கிறேன். போ, நல்லா இருக்கும். வந்துடும், சாப்பிடாம போகக்கூடாடா. நல்ல பிள்ளை. சொத்து பத்திரம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? எங்க பத்திரம் எங்க இருக்கு? பத்திரம் சரி, அது யாரு? சத்தம் போடாத ஏக்கா, அது யாரு? யாருடா அந்த மகன்? வாடாங்க, கால் வந்துட்டு வா. உட்காருமா, நீ நின்னா எப்படி? பக்கத்துல வாங்கப்பா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது யாரு? சரி, உனக்கு சொத்து விஷயம் என்ன விஷயம்? கால் வந்துட்டு நீ அங்க. ஏற்கனவே ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு மறுத்த இடத்த தான் நீ முடிச்சிருக்க. இப்ப அந்த இடத்துக்குரியவரை வந்து உனக்கு வசப்படுத்தி விரைவில் வெற்றியாக்கி தந்தா போதுமா? இன்னும் 1.5 மாசம் அவர் இழுப்பாரு. புரியுதா உனக்கு? அதை ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? ஒரு பிரச்சனையும் வராது. வீட்டை கட்டு என் பேரை போட்டு வாழ்ந்துதான். நல்லா இரு மகனே. 1 வருஷத்துக்குள்ள வீடு வெற்றி ஆயிடுச்சு. சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, என்னுடைய சொத்து ஒருத்தருக்கு அடமானமா எழுதி கொடுத்தேன். அது யாருப்பா அடமானமா வச்சிருக்காங்களாம்ல? யாரு? சொத்து யாரோ அடமானமா பேங்க்ல எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அடமானமா இருக்க திருப்பணும்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லியா? என்னது? என்ன அடமானம்? காலம் உட்காருப்பா. நீ வந்து உட்கார்ந்தோட ரத்த குறைகளா காட்டுத, என்னப்பா காரணம்? கால் வந்துட்டு வா. நீ நடத்துகிற தொழில் ஓராண்டு காலமா உனக்கு வருமானம் தராம வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி உன்னுடைய குடும்ப தெய்வம் வீட்டை விட்டு வெளியேறிடுது. இப்ப அதனுடைய நிலைகள் வந்து உனக்கு நிலைப்பாடாக இல்லை. இந்த அடமானம் வச்சதை தீர்க்க இன்னும் 1.25 ஆண்டுகள் இருக்கு. அதுக்குள்ள உனக்கு வெற்றியாக்கி தரேன். உங்களுடைய தெய்வத்துக்கு உயிர் பறி கொடுக்கக்கூடிய பழக்கம் உண்டா? அப்படி பறி ஒன்று கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதெல்லாம் எப்படி செஞ்சு முடிச்சுக்கலாம். வேற என்ன வேணும் உனக்கு? நீ கிடாய் வெட்டுவியா? அதான் ரத்தமா கொண்டு வந்து காட்டுச்சு. எங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. உனக்கு வேற என்ன வேணும்? கண்ண மூடு. மனதை ஒருநிலைப்படுத்தி என்னையை மட்டும் என்ன பார்ப்போம். இந்தா, கடன் படாம காப்பாத்துறேன். உன் பணத்தெல்லாம் வீடு வந்து சேர்க்கிறேன். வெற்றி உண்டு, ஜெயிச்சுட்டான். இன்னும் 3 முறை என்னை நீ பார்க்க வர.
கர்மசாமிக்கு யாருக்கு கேட்டு பார்க்கிறேன். உடல் கைகால் வலி சம்பந்தமாக மன உபாதை யாருக்குப்பா? என்னக்கா காலு கால் விட்டு வா. கேட்ட வரம் தரவே ஓடி வரும். என்ன நீங்க வந்தோட விநாயகர் வராரா? பிள்ளையார் எங்க இருக்கார்? பக்கத்துல இருக்காரா? வாங்க. என்ன வேணும் இப்போ? நிலத்து வழக்கு ஹைகோர்ட்ல இங்க தள்ளி இருங்க. கண்ண முடிக்க சாமி என்ன அந்த வழக்கில் வெற்றியாக 2.25 ஆண்டுகள் ஆகும். ஆனா உன் பக்கம் சாதகமா வெற்றியாக்கி தந்துருவேன். கவலைப்பட வேண்டிய அவசியம். செய்வனை வச்சு உடம்பு கெட்டுருக்கிட்டு நீங்க எல்லாம் கற்பனை பண்ணுவீங்க. அப்படி நடக்கல. இது இயற்கையாலான பாதிப்பு. இந்த வலியை தீர்த்து நேர்மையை நடக்க வச்சு தந்துருவேன். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. வரலாம். 9 மாதங்கள்ல உன்னுடைய வீடு பூரணமாகும். வீடு பூரணமாகும். விளக்கத்தை கூப்பிடு வந்துடுறேன். வெற்றி உண்டு. பக்கத்துல வா. இந்த மகளே நல்லா. திருப்பூர் எல்லை திருப்பூர். திருப்பூர் மட்டும் வாங்க.